பிதாவாகிய யாவே கடவுளுக்கு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக பிதாவாகிய கடவுளுடைய சித்தத்தின்படி மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க கடவுள் கொடுத்த அந்த பெரிதான கேள்விக்காக காத்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் இந்த பஸ்கா அப்படின்னு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது பலவிதமான இடங்களில் பலவிதமான கோணங்களில் இன்றைக்கி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு நிபந்தனை என்ன, ஒரு நியமம் என்ன, அதைத்தான் நாம் பின்பற்றி வாழ வேண்டுமே ஒழிய ஏன்னா அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் அது நமக்கு முக்கியமல்ல. ஏன்னா இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஏதாவது நம்ம வேத வசனத்தை அடிப்படை இல்லாமல் நம்ம ஒரு வேலையை நம்ம அதை சொன்னாலும் கூட ஆமாம் இது ஆதாரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு வேதத்தில் திட்ட தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது இங்கே சொல்லும் பொழுது பார்க்குறாரு மோசே யாரோடைய பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த வருஷத்தின் முதலாம் நாளில் தான் நம்ம இந்த காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்கிறார் பாருங்க. அதை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் நீங்கள் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு, அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் சாயங்காலத்தில் அதை அடித்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே பார்க்கும்போது 14ஆம் தேதி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் போக நம்ம பார்க்கலாம். அப்போ ராஜாக்கள் காலத்தில் எப்படியோ எந்த காலத்தில் எந்த தேதியில் அவங்க செஞ்சாங்க, எந்த காலத்தில் அவங்க அதை செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேதத்தில் தெளிவாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து அப்படிங்கிறார். அப்போ இஸ்ரவேல் சபையார் அனைத்தும் அப்படின்னா சபை எல்லாமே தான், ஏதோ ஒரு சபை மாத்திரம் அல்ல. இன்னைக்கு நீங்கள் நான் மாத்திரம் 14ஆம் தேதி அதை கொண்டாடினா போதாது. அப்போ உலகத்திற்கு அத்தனை சபைகளும் அந்த 14ஆம் தேதி தான் அவர் நியமித்த அந்த நாள் தான். அவர் என்ன நியமித்திருக்காரோ அந்த நாளை தான் நாம் பின்பற்ற முடியும் இல்லையே நம்ம சபைக்கு நம்ம நாளை குறிச்சிட்டு நம்ம நாள் இதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது அது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம், அது கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியம். அப்போ கடவுள் நமக்கு ஒரு அங்கீகரிப்பு கொடுத்துருக்காரு, நமக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம அதன்படி தான் செயல்படணும் அப்படிங்கிறது நமக்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிடுது. அப்போ பாருங்க, அதை அடித்து அப்படிங்கிறார். அப்போ அதைய அந்த 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலம் அதை அடித்து அப்படிங்கிறார். அப்போ எல்லாருமே இந்த 14ஆம் தேதி தான் அந்த கணக்கு நமக்கு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. அதை சொல்கிறார், அது எப்படி புசிக்கிறது அப்படின்னு கூட நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் 14 வாசி பார்த்தீங்கன்னா, அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அது தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. அப்போ அந்த பஸ்கா ஆடு அடிக்கிறது எந்த நாள், அதை புசிக்கிறது எந்த நாள், அது எப்படி புசிக்க வேண்டும், அது புசிப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் செய்யணும். இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறதா நீங்கள் அனுசரிக்கிற அந்த பஸ்கா அப்படிங்கிறது இங்கே வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. திட்ட தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த வார்த்தையின்படி தான் நம்ம செய்யணும். அதனால யாக்கோபு 1:22 என்ன சொல்றாரு, உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல அதன்படி செய்யுங்கள். அப்போ கடவுள் விரும்புறது என்ன, அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா, அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அவர் வார்த்தையை தான் எதிர்பார்க்கறது, வேற எதையுமே இல்லை. நீங்கள் உபாகம் 10:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ இந்த கடவுள் நம்ம கொடுத்துட்டார், இப்படித்தான் செய்யணும், இது இப்படித்தான் பண்ணணும், அதுக்கு என்னென்ன காரியங்களை வைத்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காரு. அப்போ அது 14ஆம் தேதி தான் அந்த ஆடு அடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்ன, நம்ம 9ஆம் அதிகாரம் நீங்கள் 5வது வசனம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்திய நேரமான வேலையில் பாருங்களா. அப்போ அந்த அந்திய நேரமான வேலை, அந்திக்கு முன்னாக அந்த நேரமான அந்த வேலையில் தான் நம்ம என்ன பண்ணோம், சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ பாருங்க, அந்த 1ஆம் மாதம் அந்த 14ஆம் தேதியில் தான். அப்போ அவங்க சீனாய் வனாந்தரத்தில் எகிப்தை விட்டு அவங்க போகும்பொழுது சீனாய் வனாந்தரத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு
தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆசிரியர் மோசைக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்தர்கள் செய்தார். அப்போ மோசேகள் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை போய் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் கொடுத்த சொன்னதை மோசேயிடம் கேட்டு அதன் மூலமாக அவர்கள் என்ன செஞ்சார்கள், அதன்படியே செய்தார்கள் என்று சொல்லி நம்ம இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு பாருங்க. 23ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆமா பாருங்க. இப்போ இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா 22ஆவது வசனத்துல இஸ்ரவேலின் நியாய விசாரித்த நியாயாதிபதிகள் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவருடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்காவை ஆசரிக்கப்படவில்லை. இப்ப இருக்கிற 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில அனுசரிக்கப்படுகிற இந்த பஸ்காவை போல அவர்கள் அதுக்கு பஸ்கா ஆசரிக்கவில்லை. ஆனா அது என்ன பண்றாங்க, ராஜாவை யோசியாவின் காலத்துல அந்த பஸ்கா ஆசரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்கி அதான் சொல்றாரு. 18ஆம் வருஷத்துல கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது என்று சொல்லி அப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப ராஜாக்களின் காலத்திலும் இந்த பஸ்காவை ஆசரிச்சிருக்காங்க. அதுவும் அந்த 14ஆம் தேதியில் தான் அவங்க ஆசிரிச்சிருக்காங்கன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் அதுலேயே லூக்கா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமகப்படும்படி இல்லை சாரி 2:41 மன்னிக்கும். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். பாத்தீங்கன்னா அப்பா ஆண்டவராக கிறிஸ்து வளர்ந்த பிற்பாடு அவங்களுடைய பெற்றோர்கள் எங்க போறாங்களாமா, வருஷந்தோறும் எங்க போறாங்க, எருசலேமில் போய் அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய பெற்றோர்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களும் அந்த பஸ்காவை ஆசரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பஸ்கா எப்ப ஆசரிச்சாங்கிறது அப்போ இப்ப கேள்வி இல்லைங்களா. அப்போ அவங்க ஆசரிச்சிருக்கிறாங்க. அதில் நீங்கள் யோவான் 2:23 நீங்கள் வாட்சி பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாரு பாருங்க. பஸ்கா பண்டிகை அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமாங்க, அந்த பஸ்கா பண்டிகையில அவர் எருசலேமில் இருக்கும்போது அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு அநேகர் என்ன பண்ணார்களாமா, விசுவாசித்தார்கள். அப்போ அந்த பஸ்காவை நாம் ஆசரிக்கணும், அந்த பஸ்காவை நாம் அனுசரிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பஸ்காவை எப்போ நம்ம ஆசரிக்கணும் அப்படிங்கிறது இப்போ முக்கியமான ஒரு கேள்வி இல்லைங்களா. இப்போ எல்லாரும் பஸ்காவை ஆசரிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது எந்த நாளுங்கிற போது அது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு. மற்றவர்கள் சொல்லலாம் 13ஆம் தேதி 12ஆம் தேதி 1ஆம் தேதி அப்படின்னாலும் சொல்லலாம். ஆனால் இதே கேள்வியா இதே பவுலாசியர்கிட்ட நான் கேட்ட பொழுது தான் கிட்டத்தட்ட நான் 3-4 வருஷமாக ஆகி போச்சு. புக் அனுப்பி நிறுத்திட்டார். எப்படி படுதா நீங்கள் இந்த கணக்கு எப்படி இந்த கணக்கு ஒப்பிடுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன். அது தொடர்ச்சியாக புக் அனுப்பிச்சிட்டே இருந்தார். இந்த கேள்வி கேட்டதால புக் அப்படி நிறுத்திட்டார். இப்போ தான் 2 மாதம் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இந்த கேள்வி நம்ம மீண்டும் கேட்கலாம், கேட்கறத பற்றி பெரிய பிரச்சனை எனக்கு கிடையாது. ஆனால் முதல்ல கேட்டு பிரச்சனையானதால அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, அப்போ அவங்களுடைய கோட்பாடு அப்படி தான், அப்போ அவங்களுக்கு கிடைச்ச நீதி இவ்வளோதான் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நான் அதே இது பண்ணுறது. அப்போ பிரதர் கேட்டார். அவ்வளோ நமக்கு கூட டவுட் வந்து நான் பிரதர்கிட்ட கேட்டுருக்குறேன். என்ன பிரதர் அவங்க 13ஆம் தேதி சொல்கிறாங்க, நீங்கள் 16ஆம் தேதி சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்குறதா அவங்க சொல்கிறது கேட்குறதா அப்படி நான் கேட்டேன், கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாத நான் கேட்டு தான் ஆகணும். தெரியாத கேட்டுட்டு தெரிஞ்சுட்டுன்னா மறுபடியும் நம்ம செய்கிற பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ அதுதான் சொல்கிறார். அப்போ பஸ்காங்கிறது வந்து அது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நாள், அந்த நாள் தான் நமக்கு 14ஆம் தேதி அப்படிங்கிறது தான் இங்கே வேதம் சொல்கிறது. அதே பாருங்க, இந்த எருசலேமில் இந்த இங்கே அதாவது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள், பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் கூட அவங்களும் அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று சொல்லி அங்கே எஸ்ரா தீர்க்கதரிசி எஸ்ரா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் சொல்றாரு பாருங்க. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலும் பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்போ அவங்க சிறையிருப்பிலிருந்து வந்தாங்க, அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு பாபிலோனில் வைத்தாங்க. அப்போ அவங்க அங்கிருந்து வந்த போது கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 1ஆம் மாதம் அந்த 14ஆம் தேதி தான் அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள் வேதம் தெளிவாக சொல்லுது.
இதுக்கு மேலே நமக்கு என்ன ஆதாரம் வேணும்? அப்போ ராஜ்யங்கள் காலத்துல இந்த பஸ்காவை ஆச்சரிச்சிருக்காங்க, அவங்களும் இந்த முதலாம் மாதம் ஆச்சரிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றாருங்க. அப்போ அங்கே சொல்லும் பொழுது சொல்றாரு, மத்திய 26:18 கிறிஸ்துவ சொல்லுவார் சீசர்கிட்ட, நீங்கள் போய் எனக்கு பஸ்காவை ஆயத்தமான ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போங்க, அங்கே போய் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் பஸ்காவை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, போதனை சொல்கிறாரு போய் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது அந்த பஸ்காவை புசிப்பதற்கு ஒரு நல்ல இடம் தேவை அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. அதனால் மத்திய 26:19 வரும்போது இயேசு கற்பித்தபடியே சீசர்கள் போய் பஸ்காவுக்கு என்ன பண்ணாங்க? ஆயத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவோம். அப்போ இந்த பஸ்காவை நாம் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அதை அனுசரித்தாதான் அப்போ இயேசு நமக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா யோவானில் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு முன்மாதிரியாக செய்து காண்பித்திருக்கிறேன், இதன்படி நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்போ அவர் வார்த்தைக்கு மீற முடியுமா நம்ம? அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம உட்பட்டு அந்த வார்த்தையை கீழ்ப்படுத்தி அதன்படி நம்ம செய்தால் தாங்க நாம் அவருக்கு சீடராக முடியும். இல்லாட்டி எப்படி நம்ம அவர் சீடராக முடியும்? ஒருவன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலவை எடுத்துக்கொண்டு அன்னுதன்னும் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்ட்டார் லூக்காவில். அப்படின்னா நம்ம பின்பற்றுத்தானே அவருக்கு நம்ம சீடராக முடியும். நம்ம எப்பவுமே மனுக்குளமாகவே இருந்துட்டு நம்ம அப்படியே போகக்கூடாது. அப்போ இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம முக்கியமாக கவனத்தை மனசில் வச்சு நம்ம அதன்படி செயல்படுறது இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் பாருங்கள், லூக்கா 22:15 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த பஸ்காவை புசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆசை இருந்ததுன்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா பஸ்கா அடிக்கப்படுறது ஆடு அவரு தான். ஆனால் அவரே சொல்றாரு இந்த பஸ்காவை நான் புசிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு நமக்கு அவ்வளோ அழகான சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஆதாரபூர்வமான வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக நம்ம விசுவாசித்து அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் அதன்படி செயல்படுறது நம்ம வேதம் சொல்லுவோம். அதனால தான் அவருடைய வார்த்தையின்படி, அதனால தான் மரியாதைகிட்ட சொன்னார், இந்த காணாவூர் கல்யாண வீட்டில் சொல்லும் பொழுது மரியாதை மரியாதை இயேசு கிறிஸ்து அங்கே இருக்காரு, தண்ணி திராட்சை ரசம் தீர்ந்து அவருக்கு தெரியும். ஆனால் மரியாதை ஏன் சொல்கிறாரு? அப்போ மரியாதை சொல்லும் பொழுது அவர் ஸ்திரியா உனக்கு எனக்கு என்ன அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஏன் கிறிஸ்து அந்த மாதிரி மரியாதை சொல்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா அவருக்கு அங்கிருந்து உத்தரவு வரும், மேலிருந்து உத்தரவு வரணும். அங்கிருந்து உத்தரவு வந்தால் தான் அந்த அற்புதம் நடக்கும். அப்படி அவர் சொல்ல அப்போ சொல்ல மரியாதை என்ன சொல்கிறாரு அந்த வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்போ நமக்கு அவர் சொல்லியாச்சு, கிறிஸ்து நமக்கு சொல்லியாச்சு, இந்த மாதம் இத்தனாம் தேதி இந்த நாளில் நீங்கள் இந்த பசங்க அனுசரிங்க, இதையெல்லாம் நீங்கள் அனுசரிக்கும் போது என்னை நினைவுகூறுங்கள் அப்படின்ட்டார். அங்கே ஒரு சொல்ல இடத்துல நோண்டிக்காங்க, இது நினைவுகூறுறதுக்கு மரணத்தை நினைவுகூறுங்கள் அப்படின்னு எழுதிக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதே சிஎஸ்ஐ சபையினுடைய அந்த இதில் பார்க்கும் பொழுது, விசுவாச பிரமாணத்தை பார்க்கும்பொழுது மரணத்தை நினைவுகூறுங்கள் தான் அவங்களும் படிச்சுட்டு அவர் என்னை நினைவுகூறுங்கள் திட்ட தெளிவாக எழுதி வைத்திருக்காரு பைபிளில். அப்போ பைபிளில் எழுதிக்கிற எழுத்து தப்பு, அப்போ நாம் எழுதுகிற எழுத்து தான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது உலகத்தில். அப்போ எங்கே வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? வேதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்துக்கு தானே முக்கியத்துவம். ஏன்னா ஓசியா 8:12 சொல்கிறாரு, என் வேதத்தின் மகமையும் மகத்துவங்கள் எழுதி அவர் கையில் கொடுத்தேன் அப்படின்ட்டார். அதை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்நிய காரியமாக நினைக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு வார்த்தை தான் முக்கியம். இங்கே பிலாத்து ஒன்று சொல்கிறாரு பாருங்க, யோவான் 19:14 பிலாத்து சொல்கின்ற காரியம், அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பஸ்காவுக்கு முந்தின ஆயத்தமான நாளாக இருக்கிறனால தான் அந்த பிலாத்து என்ன பண்ணல, அந்த இயேசுவை அவன் இது பண்ண அவன் ஏற்றுக்கொண்டான். அவருக்கு ஒரு குற்றமும் காணாம என்று சொல்லி அந்த சொல்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ 6 மணி நேரமாக இருந்தது. அப்பொழுது யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான்னு சொல்லி அங்கே பிலாத்து சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கிறிஸ்துவ அந்த இடத்துல அது பார்க்குறோம். அதுலேயே நீங்கள் 1 Corinthians 5:7 நீங்கள் வாட்சி பார்க்கும் பொழுது அங்கு பவுல் சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். 1 Corinthians 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்கா வகை கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆமா, இங்க சொல்றது பாருங்க. ஆகையால்
நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் அப்படின்றார். இந்த புளித்த மாவு அப்படிங்கிறது என்னன்னா, அது மிக ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம், ஒரு கோபம், எரிச்சல், பொறாமை, இப்படிப்பட்ட சில பாவத்துக்குரிய காரியங்கள். இது அந்த புளித்த மாவு. அந்த புளித்த மாவு நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. அந்த புளித்த மாவை நீங்க எடுத்து புறம்பே கழித்து போட்டு விட்டு புதிதாய் பிசைந்த மாவாய் நாம் இருக்கணும். அதுதான் விரும்புகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான், ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அவர் பலியிடப்பட்டு இருக்கிறார். அப்போ நமக்காக பலியிடப்பட்டிருக்கார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர் இல்லைங்களா, அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். ஏன்னா ராஜாவாக வரப்போகிறவர், நியாயாதிபதியாக வரப்போகிறவர். அப்போ அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புதிதாய் பிசைந்த ஒரு மாவை போல நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க வேதம். அதனால அந்த 8வது வசனம் பாருங்க, அது சொல்றாரு, அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். இப்போ நாம என்ன சொல்றோம், இப்போ அவங்க 13ஆம் தேதிங்கிறாங்க, நாம 14ஆம் தேதி. இப்போ இதுலயே நமக்குள்ள என்ன ஆகுது, பிரச்சனை உருவாகுது இல்லைங்களா. அப்போ இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ இங்க நமக்கு வேற தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ அந்த புளித்தமாவை நம்ம என்ன பண்ணிடணும், அதுலேருந்து அதை கழுத்து போட்டோம், அவ்வளோதான். நமக்கு அது முக்கியம் அல்ல. இங்கே வேதம் நமக்கு என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். நமக்கு 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த 14ஆம் தேதி நாம் அனுசரித்து போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். எனக்கு ஏன்னு கேட்டால் நமக்கு வேதம் சொல்லுது, வேதம் இப்படித்தான் எங்களுக்கு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம கடமை செஞ்சு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது, அதான் சொல்கிறேன். அப்போ அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவுள் போலதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம துப்புரவு உண்மையோடு நம்ம அந்த பண்டிகையை நாம் ஆசரித்தா போது அப்படிங்கிறத இங்கே நமக்கு வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறத நம்ம பார்க்கலாம். அதை யாத்திராகம் 24:7 நீங்கள் பார்க்கும் பொழுது, மோசேயினுடைய ஒரு உடன்படிக்கை சொல்கிற உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான், அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் என்று சொல்லி அந்த வேதத்தில் பார்க்குறோம். அப்போ மோசே அந்த உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து அங்கே வாசிக்கிறாரு. வாசிக்கும் பொழுது அப்போ கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நம்ம அதன்படி செய்வோம் என்று ஜனங்கள் சொல்லியாச்சு. இப்போ நம்ம கடவுள் சொல்லியாச்சு, ஆபிப் மாதம் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் நீங்கள் இதே ஆசரிக்க கடவுள்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ நம்ம அதன்படி நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். வேறு நம்ம இதில் நமக்கு ஒன்றும் இதில் நம்ம மற்றதில் நம்ம பங்கெடுக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான் சொல்கிறார், நடப்போம் என்றார்கள். அதே யாத்திராக 24:8 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தை யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை ரத்தம் இது என்றான்னு சொல்லி பார்க்குறோம். இதுதாங்க பழைய உடன்படிக்கை. அப்போ அன்றைக்கி அந்த ரத்தம் தெளித்தார்கள். ஆனால் அந்த ரத்தத்தாலே பாவம் நிவர்த்தியாச்சா? நிவர்த்தி ஆகலை. அந்த ரத்தத்தால் யாராவது ரசிக்கப்பட்டார்களா? கிடையாது. அந்த ரத்தத்தால் யாராவது மீட்கப்பட்டார்களா? கிடையாது. அவ்வளோ ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே நிலைக்காடுகளிலே தெளிக்கப்பட்டது. அதோடு சரி, அது எதற்காக பொழுது, ஏன்னா எகிப்து தேசத்தை சங்காரம் பண்ண வருகிறார். அப்பொழுது அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள், தலைச்சல் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுன்னா பாதுகாக்கப்படுது. அவ்வளோதான், பாதுகாப்புக்கு தான் அந்த ரத்தம். ஆனால் அந்த ரத்தத்தால் எந்த ஒரு மீட்பும் கிடையாது, அந்த ரத்தத்தால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அதுதான் பழைய உடன்படிக்கை. அதனால தான் இங்கே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க் 14:24 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. மார்க் சுவிசேஷம் 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா. ஆமா, இதுதாங்க புது உடன்படிக்கை, இந்த ரத்தம் தான். அதான் சொல்றாரு, அப்பொழுது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று இங்கே வேதம் சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஆமா, அப்பொழுது அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இதுதான் இந்த பஸ்காவத்தான் நம்ம ஆசரிக்கணும். அப்போ இந்த ரத்தத்தால் தான் ஒரு மனுஷன் மீட்கப்பட முடியும், ஒரு மனுஷன் ரசிக்கப்பட முடியும். அப்போ இதுதான் புதிய உடன்படிக்கை. அப்போ இந்த புதிய உடன்படிக்கை நாம் பங்கு பெறும் பொழுது நாம் அதை என்ன செய்யணும்னா, நாம் அதை நினைவு, அந்த ரத்தத்தை நம்ம புசிக்கிற பொழுது நாம் அதை நினைவு கூற வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுது. அதுதான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. நீங்கள் மத்தேயு 26, 27, 28 நீங்கள் வாசி பாருங்க, அங்கே சொல்கிறாரு பாருங்க.
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் அது படிக்கும் 28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமா, அப்ப இது அவங்க சொல்லும்போது பாக்குறாங்க பாருங்க. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. இதுதான் இந்த பஸ்கா எதுக்காக அடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தம் எதற்காக சிந்தப்படும், அதுதான் ஒரு புதிய உடன்படிக்கை. இது அநேக ஜனங்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஆதாம் செய்த அந்த தவறுனால இன்னைக்கு மனுக்குளம் என்ன ஆகி போச்சு, சபிக்கப்பட்டு இன்னைக்கு பாவப்பட்டு சபிக்கப்பட்டு போச்சு. அப்ப இந்த சாபத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து தம்மையே பஸ்காவாக அதை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பஸ்காவின் அந்த ரத்தத்தினாலே எல்லாத்தையும் மீட்டெடுக்கத்தக்கதாக தேவன் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அதான் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். அப்போ அந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்காகத்தான் இங்கே வேதவசனம் தெளிவாக சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுவே வாசிக்க எபிரேயர் 11:28. எபிரேயர் 11:28. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசலும் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான். அப்ப இந்த சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுவதாகிய நியமத்தையும் ஆசரித்தான். இது யாரை குறிக்கிறது? மோசையை குறிக்கிறது. மோசை என்ன பண்ணாரு? ராஜாவுள்ள வாழ்ந்துட்டு வந்த மனுஷன் அவன் என்ன பண்றான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட போய் துன்பத்தை அனுபவிக்கிறது எனக்கு சந்தோஷப்பட்டு வந்துட்டாரு. அதுக்கு மேல் 25வது வசனம் வார்த்தை பார்த்தீங்கன்னா, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கணும் தேவனுடைய ஜனனோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு பாருங்கப்பா. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோட ஒரு நிழலாட்டமாகத்தான் அந்த மோசே வராது. அவ பாருங்க, அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். இன்னைக்கு நாம் துன்பத்தை அனுபவிக்கணும்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க. ஆனால் அந்த மோசே சொல்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்த பூசலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் என்று சொல்லி சொல்லுவாங்க. மோசேயும் அந்த பஸ்காவை ஆசரித்தான் அப்படிங்கிறத இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா அவர் பழைய உடன்படிக்கை செய்தவர். ஆனால் அந்த பழைய உடன்படிக்கை அல்ல அப்படிங்கிறத புதிய உடன்படிக்கைக்கு அவரும் மாறுறார். அவர் மாறிட்டார். அதுதான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத பார்க்கணும். எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் நீங்க 14 வாட்சி பார்க்கும் பொழுது எல்லாரும் வழிவழிக்கு ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படிங்கிறார். அதே ரோமர்ல 3 நீங்க வாட்சி போது எல்லாரும் வழிவழிக்கு ஏகமாய் தப்பி போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பழைய புளித்தமான நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த பழசு எல்லாம் நம்ம கழிச்சு போடணும். எல்லாம் கழிச்சு போட்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அப்ப புதிதான அதாவது புதிதாய் பிசைந்த மாவை போல துப்புரவு உண்மை உள்ளவர்களும் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்க. அப்ப தேவ சாயலை அன்றைக்கு ஆதாம் என்ன செய்தார்? அந்த தேவ சாயலை அவன் இழந்து விட்டான். ஏன்னா இதை சாப்பிடாது, இதை தொடாது அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? அந்த கட்டளையை மீறி செஞ்சதுனால அந்த தேவனுடைய மகிமை இழந்தான், அந்த சாயலை இழந்தான். அதை நாமும் இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இங்க பவுல் ஆசிரியர் இங்க எபேசு சபைக்கு எழுந்த பொழுது இந்த காரியங்களை திட்ட தெளிவாக நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம இவைகளை கற்றுக்கொண்டு இவைகளின்படி நம்ம வாழ வேண்டும்.
அதைத்தான் கிறிஸ்து விரும்பு, அதுக்குத்தான் கிறிஸ்து பஸ்கா பலியிடப்பட்டது. அதைத்தான் நம்ம மனதில் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதம் நம்ம தெளிவாகுது. அதே 1 Corinthians 11:25 வாசிங்க. அங்கே பவுல் சொல்கிறாரு பாருங்க, 1 Corinthians 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாரு? நினைவு கூறும்படி தான் சொல்றாரு. ஆனா நீங்க இந்த மாதம் அந்த சத்தியம் இதில் பார்த்தீங்கன்னா அங்கே மரணத்தை நினைவு கூறும்படி எழுது. அது அல்ல, அது அப்படி இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ வேதம் என்று சொல்கிறது அதுதான் நமக்கு முக்கியம். நான் எழுதுறது முக்கியம் இல்லையே, நான் என்ன வேணும் எழுதலாம். எனக்குள்ள எப்படியெல்லாம் சிந்தை இருக்குது அப்படியெல்லாம் செய்யலாம். ஆனால் அப்படியெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதெல்லாம் சொல்கிறாரு இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அங்கே தெளிவாக சொல்கிறாரு, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறணும். நம்ம நினைவு தான் கூறணும். இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறது நினைவு கூறு இருந்ததுன்னா போது. அதுதான் நமக்குள்ள உள்ள விசுவாசம். நம்ம அதையெல்லாம் விட்டு நம்ம வசனத்துக்கு மாறாத எந்த காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம செய்யக்கூடாது. அதனால அங்க எபேசு சபைக்கு எழுதும் பொழுது துப்புரவு உண்மையை கொண்டு விட்டாரு. அப்ப இதன்படிதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இங்க நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். எனக்கு அருமையானது அப்படின்னா நாம இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய ஒரு விதம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் அதன்படி நாம செய்யணும்னு தான் பார்க்கணும். நீங்க 2 Naளாகமம் 30:15 வாசிங்க. 2 Naளாகமம் 30:15. அங்க ராஜாக்கள் அப்படித்தான் ஆசரிச்சாங்க. பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து. பாத்தீங்களா? இப்ப இங்க 4ஆம் புத்தகத்துல அந்த ஆசாரியர் என்ன சொல்றாங்கன்னா, பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். இப்போ உங்களுக்கு இவ்வளவு சாட்சிகள் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி 14ஆம் தேதி 14ஆம் தேதி 14ஆம் தேதி இவ்வளவு சாட்சிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த 4ஆம் புத்தகத்தில் எழுதும் பொழுது எப்படி ஆசரிக்கணும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுது. பாருங்க, அந்த 30ஆம் அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா ராஜா சொல்றாருங்க. எசேக்கியா ராஜா சொல்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து இது ஊர்ஜிதமான இன்னொரு காரியம் கேட்டிங்கன்னா இந்த 14ஆம் தேதி தான். அது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களும் அந்த 14ஆம் தேதி தான் அனுசரித்தார்கள் என்று சொல்லுவதற்கு வேதம் தெளிவாக சொல்லுங்கள். அப்போ அந்த நாளை நமக்கு ஆண்டவர் நியமித்து கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த நாளில் தான் நாம் இந்த காரியத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்படி என்றால் இந்த வேத வசனத்தின்படி நாம் அந்த பஸ்காவை ஆசரிக்க நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த நியமத்தின்படி நாம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே மாதிரி லூக்கா 22:19 வாசிங்க. லூக்கா 22:19 அதில் என்ன சொல்றாரு பாருங்க. 22:19 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி. இப்ப உங்களுக்கு 2 ஆதார வசனம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அவளும் அதுதான் சொல்றாரு, என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்றாரு. இங்க லூக்காவிலையும் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவ்வளவுதான். அப்போ அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ நம்ம அதன்படி. அப்போ அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய விதமாவது, அது புசிக்க வேண்டிய விதமாவது, அதை அனுசரிக்க வேண்டிய விதமாவதுங்கிறது எல்லாமே நமக்கு வேதத்தில் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தெளிவான இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் இந்த சத்தியத்தின்படி செய்ய வேண்டும் என்கிறது தான் நமக்கு அவர் நியமித்திருக்கிற ஒரு நியமனம். அப்போ அந்த நியமத்தின்படி தான் நாம் செய்யணுங்கிறது தான் அவரும் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம். அப்போ நம்ம அதன்படி செய்கிற பொழுது நிச்சயமாக அதில் நமக்கு பெரிய ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு பெரிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியில் நீங்கள் இது செய்யுங்கள், இதை வாங்கி நீங்கள் புசிக்கும் பொழுது என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு நமக்கு சாட்சி ஏகப்பட்ட வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நம்ம
இந்த பஸ்காவை ஆசரிக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய அநேக காரியங்களை வேதத்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். நம்ம அதன்படி கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி செய்ய கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.